பகுதி ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. அதே மாதிரி புவியியல் ரீதியாக ரொம்ப முக்கியமான இடமா வந்து இருக்கிறது நம்மளுடைய திருவக்கரை. உலகத்தில் மிக சில இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஃபாசில் வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் வந்து கல்லான பகுதிகளில் இது வந்து ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. நம்ம உலக அளவில் தேடி பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக திருவக்கரை அப்படின்ற பேரும் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அப்படின்ற பேரும் வந்து நிச்சயமாக இடம்பெறும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ புவியியல் ரீதியாகவே இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்திய புவியியல் ஆய்வுத்துறையினுடைய பகுதியாக இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், அதுவும் குறிப்பாக வந்து நிலக்கரி இருக்குது இல்லைங்களா, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத ஆய்வு செய்வதற்காக கிழக்கிந்திய கம்பெனியாரால் வந்து தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1840களிலே பார்த்தோம் அப்படின்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற பெயரில் தனிப்பட்ட முறையில் சில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து செய்கிறாங்க. ஆனால் முழுமையாக ஒரு நிறுவனமாக வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் 1851 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறுவியிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தாவில் அப்பையிலேருந்து வந்து அமைஞ்சிருந்தது. இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுரங்கங்கள் துறையினுடைய அமைச்சகத்தின் கீழே வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பகுதியை 1957 அவங்க வந்து கையகப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான இடத்த கையகப்படுத்தி இந்த இடத்த வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜிஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க 34 இடங்கள் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஏஎஸ்ஐயோடைய மௌனமன் மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மரபு சின்னமாக இருக்கிறது 34 இடங்கள். அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 இடங்கள் வந்து இருக்குது. ஒன்று இந்த திருவக்கரை, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்மரம் சாத்தனூர் அப்படின்ற இடம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் இதோட சேர்ந்து இருக்கக்கூடிய முட்டைகள் மாதிரியான அமைப்பு சொல்லுவோம் இல்லைங்க, உருண்டை உருண்டையா, அந்த இருக்கிற ஒரு பகுதி. அதுக்கப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒரு பாறை அமைப்பு. இந்த 4த்தையும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்னமாக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. நமக்கு இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 1781 ஐரோப்பாவை சேர்ந்த சொன்னோட் அப்படின்றவருடைய அந்த சர்வேல இது இடம்பெற்று இருக்கு. அவர் தான் முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கல் மரங்களை வந்து ஆவணப்படுத்துகிறார். 1780களிலேயே அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா செய்து விடுகிறார். அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பப்போ இதை பத்தி இந்த வந்து நேச்சுரல் ஹிஸ்டரி, அது இயற்கை வந்து வரலாறு, அதுக்கப்புறம் புவியியல் சார்ந்த வரலாறுகளை செய்யறவங்க இந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 1858 H.F. Flanford அப்படின்றவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா மெட்ராஸ் ஜேர்னல் ஆஃப் லிட்டரரி சொசைட்டியில வரக்கூடிய இதழில் இந்த பகுதியினுடைய முழு ஃபாசில் இருக்கிறதையும், அதாவது அந்த படிமங்கள் இருக்கிறதையும் ஒரு மேப்பா என்ன பண்றாரு அப்படின்னா முதல்ல வந்து பதிவு செய்கிறார். அது இன்னைக்கும் நம்மளுடைய பார்வைக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த நிலப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமே வந்து கடலால மூழ்கி இருந்த ஒரு பகுதி அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதை சுத்தியுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த பாறைகள்லையும் அதுக்கப்புறம் நிலத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா மீனினுடைய கல்லாக போனது இந்த ஃபாசிலா மாறந்து, அதுக்கப்புறம் வந்து கடல்ல இருக்கக்கூடிய நிறைய வந்து சிப்பிகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபாசிலா ஆனதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலப்பகுதி முழுவதுமே கடலால மூழ்கி இருந்து பிறகு வந்து மேல் எழும்பிய பகுதியா இருக்கும் அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த மணற்பாறை கற்களை எல்லாம் கடலூர் மணற்பாறை தொகுதி அப்படின்ற பெயரால வந்து அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து அன்னைக்கு ரொம்ப அருகில் இருந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா கடலூர் வந்து ஆங்கிலேயர்களுடைய முக்கியமான தலைநகராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கொஞ்சம் நீட்டு தூரம் வந்த உடனேவே இந்த பாறையோடைய அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு காட்சி அளிக்குது. இது முழுக்க ஒரு மணற்பாறைகளால் ஆனது அப்படின்றத வந்து சொல்றாங்க. பெரிய பரப்பளவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய வந்து ஃபாசில் கிடைக்குது, இங்கே மரங்கள் கிடைக்குது. சேதராப்பட்டு பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிப்பிகளும் மீன்களும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்குது. உலகத்தின் பல இடங்கள்ல இங்கேருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாசில் வுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பார்வைக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்கவும் நீங்கள் புதுச்சேரி போனீங்க அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாசில் வுட் வந்து நமக்கு வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா வந்து இருக்கு. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா 247 ஏக்கர் பரப்பளவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுருக்கி எடுத்திருக்காங்க. இந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நீளமான முழு மரங்கள் வந்து நமக்கு வந்து கல்லாக சமைந்தது இருந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு பார்வைக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 50க்கும் குறைவாக வந்து மாறிடுச்சு.
காரணம் நமக்கு எல்லாம் தெரியுமே, கடுமையான ஆக்கிரமிப்புகள். இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான குவாரிகள் வந்து இருக்குது, மணலை வந்து எடுப்பாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மணல் அள்ளிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு 3 அடி 4 அடி நீட்டுக்கு இந்த இது இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ரோட்டு ஓரங்களில் சாலைகளுக்கு 2 பக்கமும் மண் அணைப்பாங்க இல்லையா, செம்மண். அதுக்கு இங்கேருந்து தான் பெரும்பாலும் இந்த பகுதியில் மண் போகும். அப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஆடு கட்டி வச்சிருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் துணி துவைப்பதற்கு, அந்த வந்து குழாய்க்கு கீழே போடக்கூடிய கல் அப்படின்னு இந்த கற்களை வந்து பல்வேறு இடங்கள்ல நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியுது. இதுங்க இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரலாற்று காலமாக எப்படி வந்து அழகாக பிரிச்சுக்கிறோமோ அதே மாதிரி வந்து புவியியல் காலம் அப்படின்ட்டு மொத்தமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. உலகம் தோன்றியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்ட்டு சும்மா தகவலுக்காக மட்டும் வந்து சொல்கிறேன். முன் கேப்ரியன் காலம் அப்படின்றது முதல்ல இருக்குது, பேலியோசோயிக், அதுக்கப்புறம் மீசோசோயிக், சீனோசோயிக் அப்படின்றது. இதை வந்து பெருங்காலங்கள். அதுக்கப்புறம் பருவம் பிரிச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா குறுங்காலங்கள் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இந்த குறுங்காலங்களே பார்த்தீங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு தொடர்ந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 4வது காலத்தில் குறுங்காலமாக இருக்கிறது மயோசின் காலம், அதுக்கப்புறம் பிளியோசின் காலம் அப்படின்ற இந்த 2 காலங்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 15 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி 10 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னு இருக்குது. அந்த காலங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் வந்து கல்லாக சமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரம் கல்லாகிறதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மரங்கள் அல்லது ஏதாவது ஒரு உயிரினங்கள் மண்ணுல வந்து வெவ்வேறு காரணங்களால புதையும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் அந்த மண்ணினுடைய அழுத்தத்தினால கடுமையா என்ன பண்ணும் அப்படின்னா உரியப்படும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் அணுக்களிலையும், அதாவது அழுகி போக வேண்டிய பகுதி இருக்கு இல்லைங்களா, அல்லது மக்கி போக வேண்டிய பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார என்ன பண்ணோம் அப்படின்னா பல்வேறு தனிமங்கள் வந்து போயிட்டு அதை முழுவதுமா கல்லாக மாற்றிவிடும். அந்த விதத்துல கிட்டத்தட்ட வந்து 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருந்த இந்த மரங்கள்லாம், அதாவது இங்க இருந்ததா அப்படின்றத அடுத்து சொல்றேன். இங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபாசில் வுட்ல இருக்கக்கூடிய மரங்களுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கால்சியம் கார்பனேட், சிலிக்கா ஆகிய பகுதிகள் வந்து உள்ள ரொம்ப அதிகமா புகுந்து இந்த முழுக்க இந்த மரத்தை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்து கல்லாக மாற்றியிருக்கு. அப்போ மரம் என்ன பண்ணல அப்படின்னா மக்கி போகாம நமக்கு கல்லாக மாறிவிட்டது. இதை வந்து கல்லாக சமைதல் அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரிஃபிகேஷன் அப்படின்ற பெயரால நமக்கு அழைக்கிறாங்க. அது மாறிய பிறகுதான் நமக்கு இன்னைக்கு வந்து ஃபாசில் வுட்டா வந்து நம்மளுடைய கண்களுக்கு காட்சி அளிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருவக்கரை தளத்தோட வந்து இதை தொடர்பு படுத்துறவங்க இருக்காங்க இல்லையா, எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழலை அங்க இருக்கிற தளத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்பு படுத்திடுவாங்க. அந்த விதத்துல இந்த வக்ராசூரனுடைய எலும்புகள் தான் இவையெல்லாம் வந்து செதறி கிடக்குது அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நீண்ட நெடுங்காலமா மக்கள் வந்து நம்பிக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஏன் வந்து சிவப்பா இருக்குது அப்படின்னா அவனுடைய ரத்தம் எல்லா இடத்துலயும் வந்து தெரிச்சுது, அதனால இந்த மண் சிவப்பா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இந்த ஒரு இயற்கையும் நமக்கு இந்த புராண கதையையும் வந்து அழகா தொடர்பு படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த மரம் இங்க இருக்கக்கூடிய மரங்கள் பொதுவா பாத்தீங்கன்னா 30 மீட்டர் அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீளம் கொண்ட, அதிகபட்சம்னு பாத்தீங்கன்னா 30 மீட்டர் அளவுக்கு நீளம் கொண்ட மரங்கள் வந்து நமக்கு இருக்கு. குறுக்களவு பாத்தீங்க அப்படின்னா பல தகவல்கள் வெவ்வேறு மாதிரி சொல்லுது. ஆனா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா 1.5 மீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டம் கொண்டதா வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. அவ்வளவு பெரிய மரங்கள் வந்து இருக்கு. எந்த மரத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா கிளைகளினுடைய பாசிலோ அல்லது இலைகளினுடைய அந்த வந்து பாசிலோ நமக்கு இந்த இடத்துல கிடைக்கல. முழுக்க அந்த மரம், அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த மரங்கள் ஒரு பெரு வெள்ளத்தின் பொழுது என்ன பண்ணிருக்கும்னா நீண்ட தூரத்திலிருந்து அடித்து வரப்பட்டு இருக்கும். அதன் பிறகு இங்க பாத்தீங்க அப்படின்னா மண்ணுக்குள்ளார புதைந்து அவை என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா அந்த கல்லா மாறி இருக்கும் அப்படின்ற ஒரு கருதுகோளை வந்து முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி எந்த மரங்களும் பாத்தீங்க அப்படின்னா நின்ன வாட்டத்துல வந்து நமக்கு வந்து கல்லாக மாறவில்லை. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீல படுக்க வாட்டத்துல தான் வந்து என்னவாயிருக்கு அப்படின்னா வந்து முழுக்க வந்து நமக்கு வந்து இதுவாயிருக்கு. அப்ப இந்த காடுகளினுடைய காலமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் நீண்ட காலத்துக்கு முன்னாடியே வந்து இங்க இருந்திருக்கணும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்றாங்க. அப்ப வெள்ளத்தில் எங்கிருந்தோ அடித்து வரப்பட்டு தான் இவையெல்லாம் முழுக்க இதுவாயிருக்கணும் அப்படின்றது. இங்க இருக்கக்கூடிய பாறைகள் எரிமலை குழம்புகளால் ஆன பாறைகள் போலவும் இருக்கு அப்படின்ற கருதுகோளை வைக்கிறாங்க. அந்த பாறைக்கு நடுவுலே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மரங்கள் வந்து ஊடா போயிருக்கிறது தெரியும். பாறைக்கு மேல இருக்கிறது வேற ஒரு மரம் இருக்கும், அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா பாறை வந்து மூடி இருக்கும். அந்த அமைப்பை வந்து இங்க பார்க்கும்பொழுது இந்த பாறையினுடைய வயது இந்த மரத்தினுடைய வயது அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா முடிவு செய்து 2 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றத வந்து இங்க வந்து நிறுவுறாங்க.
மரங்களினுடைய வகைகளையே என்ன பண்றாங்க அப்படின்னா அழகா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பூக்கும் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப பூக்கும் தாவரங்களும் நமக்கு வந்து இருக்குது. அந்த வந்து மூடி இல்லாத வித்து கல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தாவரங்கள் ரெண்டும் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் புன்னை காட்டாஞ்சி வகை மரம், அதுக்கப்புறம் வந்து புளிய மர குடும்பத்தை சேர்ந்த மரம், ஆமணக்கு குடும்பம். இந்த 3 குடும்பங்களை சேர்ந்த மரங்கள் தான் இங்க முழுவதும் பரவி இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து சொல்றாங்க. அப்போ மரத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் வந்து நமக்கு வந்து கிளையோ அல்லது இலையோ கிடைக்கல. ஆனா மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பட்டை அமைப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய வளையங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது ரொம்ப தெளிவா வந்து தெரியுது. அப்போ ஒரு மரத்தினுடைய வயதை எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா அதுல இருக்கிற வளையங்களை வச்சுதான் கண்டுபிடிப்போம். இங்க வந்து அந்த வளையங்கள் ரொம்ப அழகா வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கிளைகளுக்கு இருக்கக்கூடிய கணுக்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த கணுக்கள் கூட பல இடங்கள்ல தெளிவா தெரியறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. சுற்றி இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு மேட்டு பகுதி கொஞ்சம் தூரத்துல இருக்குது. அந்த மேட்டு பகுதியில ஒரு நீளமான மரம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மீட்டர் அளவுக்கு மரம் முழுவதுமா இருக்கிறத இன்னையும் வந்து பார்க்க முடியும். இங்க இருந்து கொஞ்சம் தூரத்திலே ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நீண்ட தூரத்துக்கு ஒரு குகை மாதிரி வாய்க்கால், அதாவது நிலப்பகுதி மேல இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து அந்த மணற்பாறையில நீர் ஓடி ஓடி அரித்த பகுதி, கேன்யான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான பகுதிகள் வந்து இங்க இருக்கு. ரொம்ப அழகான பகுதியா வந்து சொல்றாங்க. அதுக்குள்ளாரையும் நிறைய வந்து பாசில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா தண்ணி வந்து ஓடுறதுனால இந்த தடவை உங்களால கண்டிப்பா பார்க்க முடியாது. ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதியா இருக்கு. இது இவ்வளவு அளவுக்கு இப்போ வந்து மெயின்டைன் பண்றாங்க. ரொம்ப அழகா வந்து மாத்திருக்காங்க. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல இருக்கிறது இன்னைக்கு செதறி போயிடுச்சு வேற காரணங்களால. அதனால அதனுடைய முழு அமைப்பை நம்மளால பார்க்க முடியும்னாலும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப தெளிவா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால வந்து அதை பார்க்க முடியும். நன்றி.